ஒரு நாள் காலையில இருந்தே வானம் ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. கருப்பான மேகம் ஊர் முழுக்க மூடி இருந்துச்சு. நிறைய பேர் ஒரே ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ரெயின். கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் ரெயின் டிராப் மண்ணை தொட்ட உடனே ஒரே நிமிஷத்துல 4 விதமான பெர்செப்ஷன்ல மாறிடுச்சு. வயல்ல நின்று இருந்த விவசாயி 3 மாசமா காத்திருந்த மழை வந்துருச்சுன்னு வானத்தை பார்த்து சிரிச்சாரு. அதே ரெயின் கொஞ்சம் தூரத்துல நடக்க போற ஒரு வெட்டிங்க கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிச்சு. அந்த ஃபேமிலி கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன பையன் ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு ரெயின் வாட்டர்ல குதிச்சு விளையாட ஆரம்பிச்சான். அதே ரோடோட எண்ட்ல இருந்த டீ ஷாப் ஓனர் கஸ்டமர்ஸ் வராத ரோட பார்த்துட்டு இன்னைக்கு பிசினஸ் போச்சுன்னு திங்க் பண்ணிட்டு நின்னாரு. ஒரே ரெயின், ஒரே நேரம், ஒரே ஊரு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு அர்த்தம். ஒருத்தருக்கு நம்பிக்கை, ஒருத்தருக்கு ஏமாற்றம், ஒருத்தருக்கு சந்தோஷம், இன்னொருத்தருக்கு நஷ்டம். ஆனா அந்த ரெயின் யாருக்காகவும் பெய்யல. யாரையும் சந்தோஷப்படுத்தவும் இல்ல, யாரையும் கஷ்டப்படுத்தவும் இல்ல. அது தன்னோட பர்பஸை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. அந்த ரெயின் பெய்யலனா விவசாயம் இருக்காது. விவசாயம் இல்லனா ஃபியூச்சர் வெட்டிங்ல ஃபுட் இருக்காது. ஃபுட் இல்லனா டீ ஷாப் ஓனரால டீயும் ஸ்நாக்ஸும் செல் பண்ண முடியாது. அதே ரெயின் இல்லனா அந்த சின்ன பையனோட சின்ன ஹாப்பினஸும் இல்லாம போயிருக்கும். அப்படின்னா உண்மையில ரெயின் நல்லதா கெட்டதா? ரெண்டுமே இல்ல. அந்த ரெயின் அதோட வேலையை மட்டும் செஞ்சுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் யாராவது உன்னை நல்லவன் சொல்லுவாங்க, யாராவது கெட்டவன் சொல்லுவாங்க. ஆனா அது உன்னோட கேரக்டரை டிஃபைன் பண்ணாது. அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் அவங்க ஓன் பெர்செப்ஷன்ல உன்னை டிஃபைன் பண்ணுவாங்க. அதனால எல்லாரோட பெர்செப்ஷனையும் மாத்தணும்னு முயற்சி பண்ணாத. ரெயின் மாதிரி இருந்து உன்னோட பர்பஸ்